மதவாத பிரிவினைக்கு துணை போகும் துரோகிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் பதிவில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் என்ன? முழு விவரங்கள். ஓரணியில் தமிழ்நாடு என்பதை உருவாக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பாக தமிழகத்தில் ஜூலை 1ஆம் தேதி முதல் உறுப்பினர் சேர்க்கை என்பது திமுக சார்பில் நடைபெற இருக்கிறது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1ஆம் தேதி தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த நிலையில் இது தொடர்பாக கழக உடன்பிறப்புகளுக்கு ஒரு அறிக்கை ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திமுக அரசின் மகத்தான திட்டங்களை எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக நேரில் தொடர்ச்சியாக கள ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கான திமுக அரசின் திட்டங்கள் சாதனைகள் அனைத்தும் வெற்றிகரமாக தெரிந்திடும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையை நடைபெற இருப்பதை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை புறக்கணித்து தமிழினத்தின் மக்களின் பண்பாட்டையும் பெருமையும் நாகரிகத்தையும் நிராகரித்து தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதி வழங்காமல் வஞ்சிக்கக்கூடிய மத்திய அரசை தமிழ்நாட்டு மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பதற்காகவும் அதே போல அவர்களுக்கு துணை போகக்கூடிய துரோகிகளையும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை மக்கள் உறுதி செய்யும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்பதை முன்னெடுத்திருப்பதாக கூறியிருக்கிறார். இதற்கான செயலியை அறிமுகம் செய்து 234 தொகுதிகளிலும் அதற்கான நடைமுறைப்படுத்தும் வகையில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஏற்கனவே இது தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தியிருப்பதாகவும் இதில் அனைவருக்குமான பயிற்சி என்பது வழங்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாகிகள் அனைவரும் 234 தொகுதிகளிலும் 68,000க்கும் அதிகமானவர்கள் வாக்குச்சாவடிகளில் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த பயிற்சி என்பது வழங்கப்பட இருப்பதாகவும் அனைத்து தொகுதிகளிலும் நேரடியாக உறுப்பினர் சேர்க்கை என்பது வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக மாநில கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கமும் அனைத்து செயல் திட்டங்களையும் தமிழ்நாடு மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் அமைந்திருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செயல் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவது குறித்து ஆலோசனை வழங்கிட இன்று மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டமும் காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெற இருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொண்டர்களையும் பொதுமக்களையும் அரவணைக்கும் திமுகவின் பாதை என்பது தெளிவானது என்றும் பயணம் உறுதியானது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இடையூறுகள் அவதூறுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை முறியடித்து கடக்கும் வலிமை கொண்டது எனவும் பெருமை மிக்க திமுகவின் உடன்பிறப்பே வா எனவும் உங்களால் ஒருவனாக நான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை உருவாக்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.